நலமுடன் வாழ்வோம் வளமுடன் வாழ்வோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மக்கள் மருத்துவம் வலையொலி தொலைக்காட்சி. இயற்கை மருத்துவம் மற்றும் மாற்று மருத்துவ நிபுணர் மருத்துவர் இளந்தமிழன் இப்ராஹிம் பேசுகிறேன். என் வீடியோவை முதல் முறையாக பார்க்குறவங்க மட்டும் கீழே இருக்கிற பெல் பட்டன், பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க. அப்போ தான் உங்களுக்கு தொடர்ச்சியாக என்னோடய வீடியோக்கள் பார்க்க முடியும். ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்பில் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்முடைய பாரம்பரிய மருத்துவத்தை எல்லாருக்கும் சேர்க்கறதுக்காக செய்யப்படுற தொலைக்காட்சி உங்களுடைய ஆதரவை கொடுங்க. இப்போ நம்ம பார்க்குற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்க, உடலில் இருக்க உறுப்புகளை நோய் வந்தால் நீக்கிறது சரியா தப்பா அப்படிங்கிறது. உடம்புல எல்லா உறுப்புகள்லையும் நோய் வரும் போகும். இது எல்லாருக்குமானது. இந்த உலகத்தில் எந்த உயிரினமாக இருக்கட்டும், இல்லை எந்த பறவைகளாக இருக்கட்டும், விலங்குகள் எதுவாக இருந்தாலும் சரி, மனிதர்களுக்கும் சரி, நோய்கள் வரும் போக தான் செய்யும். ஆனால் எந்த ஒரு உயிரினமும் பார்த்தீங்கன்னாக்க உடல் உறுப்புகளை நீக்கிட்டு வாழாது. ஆனால் மனிதர்கள் மட்டும்தான் இந்த பிழையை பண்ணுறோம். காரணம் என்னென்னா, நமக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நினைக்கிற ஒரு தப்பான ஒரு விஷயந்தான். பல்லில் ஒரு பிரச்சனை, உடனே பல் எடுத்துடுறது. கிட்னியில் ஒரு பிரச்சனை, ஒரு கிட்னி எடுத்துடுறது. லிவரில் ஒரு பிரச்சனை, லைட்டாக கட் பண்ணி எடுக்கிறது. அப்பண்டிஸு பிரச்சனை, அப்பண்டிஸை கட் பண்ணி எடுத்துடுறது. கர்ப்பப்பையில் பிரச்சனை, கர்ப்பப்பை எடுத்துடுறது. மார்பகத்தில் புற்றுநோய், மார்பகத்தை எடுத்துடுறது. இப்படியே எல்லாத்தையுமே எடுத்துட்டா எதை வச்சு உயிர் வாழ்கிறது? ஒரே கேள்வி தான். இதுக்கு ஒரு பெரிய மருத்துவம் படிச்சிருக்கணும், இல்லை ஒரு பெரிய அறிவியல் தெரிஞ்சிருக்கணும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. சாதாரண ஒரு கேள்வி, எல்லாருக்குமான ஒரு கேள்வி. கேட்டு பாருங்கள். உறுப்புகளை ஒன்றுன்னே நீக்கிட்டே இருந்தோம்னா எதை வச்சு வாழ்கிறது? இல்லை நம்மளை மாதிரி தான் மற்ற உயிரினங்கள் எல்லாமே வாழுதா? யோசிச்சு பார்க்கணுமா இல்லையா? இறைவன் நம்மளை படைச்ச மாதிரி தான் எல்லா உயிரினங்களையும் படைச்சிருக்கிறாரு. எல்லா உயிரினங்களுக்கும் எல்லாமே வருது போகுது. நம்மளே பார்த்துருப்போம். எவ்வளோ நாய்ங்களுக்கு பார்த்தீங்கன்னா உடம்புல காயம் இருக்கும், பூனைகளுக்கு பார்த்தா அடிபட்டிருக்கும், புலி சிங்கத்துக்கு கூட அடிபட்டிருக்கும், மாடு காடுகளில் குதிரைகள், எவ்வளோ இப்போ எல்லா உயிரினங்களுக்கும் படும். அப்போது ஆனால் அதுகளுக்கு தன்னைத்தானே சரி பண்ணிக்கும் அப்படிங்கிற அந்த விஷயம் அதுகளுக்கு தெரியுது. காரணம், அதுக்கு அந்த வாலியல் விட்டு வெளியில் போகாததுனால வந்த பிரச்சனை. நாம் எல்லாம் தெரியும் நினச்சிக்கிட்டு உடனே நீக்கிறது. யோசிச்சு பாருங்களேன். படைத்த இறைவன் உறுப்புகளை நீக்கிற அதிகாரம் யாருக்காவது கொடுத்துருக்காங்களா? கிடையவே கிடையாது. கத்தி எடுத்தாலே அது தப்பு இல்லையா? அது ரவுடியாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், ஒரு உறுப்பை நீக்கிறதுக்கான அதிகாரம் கொடுக்க கிடையாது. உண்மையிலே ஒரு எமர்ஜென்சி, ஒரு சின்ன ஒரு கையில் ஒரு பிரச்சனை, ஒரு ஆக்சிடென்ட் ஆகி ஒரு விரல் துண்டாயிருச்சு, ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ அதோட சேர்த்து சர்ஜரி பண்ணி அந்த விரலை சேர்க்க முடியலன்னா விட்டுட்டு தையல் போட்டுற வேண்டி தான். இல்லை காலில் ஒரு அடிபட்டுருச்சு, கால் எடுத்துட்டாங்க, இல்லை காது போயிடுச்சு, அந்த இடத்த விட்டுட்டு. ஆனால் உள்ளேருந்து வர நோய்களால், உதாரணம் சர்க்கரை அதிகமாக போச்சு, உடனே விரல் எடுத்துடுறாங்க. அப்போ சர்க்கரையினால் விரல் எடுக்கிறாங்கன்னா, சர்க்கரை நல்லா சாப்பிட சொல்லி கொடுத்தா, அவங்களுக்கு அதை வாழ சொல்லி கொடுத்தா பிரச்சனை கிடையாது. அதை விட்டுவிட்டு விரலை எடுக்கிறது, அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து நான் 5 விரலை எடுக்கிறது, அதுக்கப்புறம் காலை வெட்டி எடுத்துறது, ஏன்னா சர்க்கரை வந்துருச்சுன்னு. இது ஒரு தப்பான கான்செப்ட். எந்த ஒரு நோய்க்கும் உறுப்புகளை நீக்கிறதுன்றதை முதல்ல ஒத்துக்காதீங்க. நோய்க்கு உறுப்புகளை சரி பண்ணுறது என்னவோ அதை மட்டும் யோசிங்க. என் சேனல் பாருங்கள். எவ்வளவோ உணவு முறைகள், பயிற்சிகள், வாழ்வியல்கள் சொல்லிக் கொடுக்குறேன். என்னை மாதிரி நிறைய இயற்கை ஆர்வலர்கள், அதே மாதிரி பார்த்திங்கன்னா மருத்துவம் பேசுகிறவங்க, மாற்று மருத்துவர்கள் இதுக்காக எவ்வளவோ மெனக்கிடுறோம். அதை மீறி உடனே போய் உறுப்புகளை நீக்கிறதுங்கிறது மிகவும் ஆபத்து. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒரு கர்ப்பப்பை, ஒரு பெண்ணோட கர்ப்பப்பையில் ஒரு ப்ராப்ளம், கர்ப்பப்பை குழந்தை பெற்றுட்டாங்க, இனிமேல் தேவையில்லைன்னு எடுத்துட்றாங்கன்னு வச்சுக்கோமே. இப்போ உடம்புல இப்போ இவ்வளோ தூரத்துக்கு கர்ப்பப்பை இருக்குன்னா, அந்த எடுத்துட்டாங்கன்னா அந்த இடத்த எது போய் அடைக்கும் இல்லையா? அந்த இடம் வெற்றிடம் தானே. அப்போ மற்ற உறுப்புகள் அதோட பக்கத்தில் இந்த உறுப்புகளை என்ன ஆகும்னா விரிவடைய ஆரம்பிக்கும். ஒன்று கீழே இறங்க ஆரம்பிக்கும், இது மேலே நோக்கி போக ஆரம்பிக்கும். ஏதோ ஒன்றாகி அதை சுற்றி இருக்க எல்லா உறுப்புகளுமே பாதிக்கப்பட்டுரும். அப்போ ஒரு பிரச்சனையை சமாளிக்க பயந்ததுனால இருக்கிற ஒட்டுமொத்தமே அந்த மண்டலம், செரிமான மண்டலமோ, கழிவு நீக்க மண்டலமோ, சுவாச மண்டலமோ முழுக்க பாதிக்கப்பட்டுருது. அதனால் இந்த மாதிரி கான்செப்டை விட்டுருங்க. கூடுமான வரையிலும் உறுப்புகளை சரி பண்ணி வாழ கற்றுக்குங்க. இப்போ நான் என்னையே சொன்னால், ஒரு 10 வருடங்கள் முன்னாடி உடம்பு சரியில்லாமல் இருந்தேன். இப்போ நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன். இப்போ இது நான் அந்த வாழ்வியலை கற்றுக்கிட்டதுனால, இந்த வாழ்வியலை கற்றுக்கிட்டவங்க நல்லா இருக்க முடியும். கற்றுக்க பயப்படுறவங்க ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ அலோபதி அப்படிங்கிறது எமர்ஜென்சி, இயற்கை வாழ்வியல் தான் சரி அப்படின்றத மனநிலைக்கு முதல்ல வாங்க. உறுப்புகளோட ஆரோக்கியம் வாழுங்க. உங்கள் அடுத்த தலைமுறைக்கு இந்த மாதிரி சொல்லிக் கொடுங்க. என்னோடய வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். முதல் முறையாக பார்க்குறவங்க கீழே இருக்கிற பெல் பட்டன், பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க. ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்பில் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.